ஒரே நேரத்தில் பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றி முறைகேட்டில் ஈடுபட்ட பேராசிரியர்கள், கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 224 தனியார் பொறியியல் கல்லூரிகளில் 353 பேராசிரியர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகளில் பணிபுரிவதாக போலி கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ், 189 பேராசிரியர்கள் ஆதார் எண்களை மாற்றிக் கொடுத்து மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இது தொடர்பாக குழு அமைத்து விசாரணை நடத்துவதாகவும், முறைகேட்டில் தொடர்புடைய கல்லூரி நிர்வாகத்தினர், பேராசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். 52,500 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 2,000 ஆசிரியர்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க. அந்த 2,000 ஆசிரியர்களுக்கு பதிலாட்டு இந்த 180 பேரும் ஒருத்தர் ஒரு 5 காலேஜுக்கு போயிருக்கிறாரு, ஒருத்தர் ஒரு 32 காலேஜுக்கு கூட ஒரு ஆள் போயிருக்கிறார். ஆதார் கார்டு நம்பரை சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால அதை அக்செப்ட் பண்ணும், இல்லைனா எங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது. சாஃப்ட்வேரில் ஒரு டீச்சர் ரோல் பண்ணுறாருன்னா ஆதார் கார்டு நம்பரை ரோல் பண்ணணும். ஆனால் நாங்கள் இப்போ அதை எப்படி கண்டுபிடிச்சோம்னா, டேட் ஆஃப் பர்த்தை வச்சுட்டு திருப்பி ரோல் பண்ணி பார்த்ததில் ஒரே டேட் ஆஃப் பர்த் நிறைய ஆசிரியர்களுக்கு வந்தது. ஒரு அகடமிக் இயர்லேயே ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜுக்கு அவங்க சேஞ்ச் ஆகிருப்பாங்க. அப்படி அதுதான் நிறைய காலேஜ் இருக்குது, அது பார்த்துட்டோம். ஒரு 50 காலேஜ் போல் இது மாதிரி ஃபோர்ஜரிக்கு அவங்க பர்பஸாக அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஒரு நாள் சம்பளம் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அந்த கல்லூரிகள் மீதும் கண்டிப்பாக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு முறைகேட்டில் ஈடுபட்டவர்களில் பலர் பணியில் இல்லாதவர்களாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறிய துணைவேந்தர், 50 தனியார் பொறியியல் கல்லூரிகள் திட்டமிட்டு இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.